நண்பர்களே வணக்கம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு ஆட்டோக்காரர் ஒருத்தன் இருக்கிறாரு. என் வீட்டுக்கு வருவார். அவர் ஒய்ஃபு சின்ன சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 3 குழந்தைங்க. கேஷுவலாக கேட்டேன் அந்த பிள்ளைகிட்ட, என்னம்மா இன்றைக்கி என்ன காலைல பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னு. ஐயா சோறு வடித்தேன், அப்புறமேல அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எல்லாருமே சாப்பிட்டாங்க, அவ்வளோதான் முடியும். அவங்க அந்த ரேஷனில் வாங்குகிற அந்த அரிசி, பருப்பு, ஜீனி, அந்த பாம் ஆயில் இதை நல்லா யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அந்த காலையில் சோறு வடித்து எண்ணெய் ஊற்றி நீங்கள் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி காலையில் நம்ம சாப்பிட்ட இட்லியும் தோசையும் எனக்கு ஞாபகம் வந்தது. எவ்வளவு லக்ஸூரியஸ் லைஃப்பை நம்மலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஏழைகளுக்கு இது ஒரு பெரிய எவ்வளவு சிரமப்படுறாங்க இவங்கெல்லாம். இந்த அரசியல்வாதிகளுங்க ரேஷனில் இந்த 4 கொடுத்தா கூட போதுங்க. நல்ல அரிசி ஒரு 15 கிலோ 20 கிலோ கொடுக்கணுங்க. நல்ல பருப்பு கொஞ்சம் கொடுக்கணும், நல்ல எண்ணெய் கொடுக்கணும், சுகர் ஜீனி கொடுக்கணும். இது மட்டும் கொடுத்தா போதுங்க. ஆனால் இந்த அரசியல்வாதிகள், சுயநலமிக்க அரசியல்வாதிகள் அனௌன்ஸ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஃபேன் தருவேன், நான் ரேடியோ தருவேன், நான் டிவி தருவேன், நான் ஹீட்டர் தர்றேன், நான் ஃப்ரிட்ஜு தர்றேன், நான் ஸ்கூட்டர் தர்றேன். இவங்க சொல்லும்போது நான் அவங்களுடைய செய்கைகளை நல்லா உன்னிப்பாக கவனிப்பேன். அதில் மக்கள் மேலே ஒரு துளி கூட அக்கறை இருக்க மாதிரி என் மனசுக்கு படவே இல்லைங்க. அவசரமாக வேகமாக இந்தாங்கடா பிடிச்சிக்கங்கடா, நாங்கள் போய் சேரில் உட்காரணுமா இல்லையா? அப்புறம் சேரில் உட்காந்ததுக்கு பிற்பாடு இவங்க என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுவாங்கன்றத நம்ம பேப்பரில் பார்க்குறோமே. 1000 கோடிகள். மக்கள் மேலே ஒரு கரிசனமே இல்லைங்க. உண்மையான ஒரு அன்பு 2000 3000 அது திரும்ப டாஸ்மாக்கு தானே போகுது. கொடுக்கும்போது ஒரு உண்மையான அன்பு இருக்க மாதிரி தெரியல. த ஸ்பீடு வித் விச், த வே இன் விச் தே மேக் ப்ராமிசஸ், அது எல்லாம் எதை காமிக்கிறதுனா, சீக்கிரம் வாங்குங்கடா, சீக்கிரம் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கடா, நாங்கள் போய் சேரில் உட்காரணும்டா, காலகாலத்தில் அடுத்த வேலையை நாங்கள் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிற மாதிரியே எனக்கு தெரியுது. ஒரு நிமிஷம் காமராஜரை நினச்சி பாருங்கப்பா, ஓமந்தூரார் நினச்சி பாருங்க, எம்ஜிஆர், அண்ணாதுரை ஐயா, எத்தனை பேர் நல்ல காரியங்கள்லாம் பண்ணாங்க. ஸ்கூல், நல்ல பள்ளிக்கூடம், நல்ல மதிய உணவு, டேம் எல்லாம் கட்டினு எவ்வளவு வேலைகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை தொழிற்சாலை பண்ண ஆரம்பித்தாங்க. இதையெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவாக செய்யாமல், ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு விஷனரியாக இருக்காமல், மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை டக்குன்னு கையில் கொடுத்துட்டு சேரில் உட்கார்றதுக்கு அவசரம். அந்த அவசர கதியில் எம்டி ப்ராமிசஸ், யூ ஆர் சீட்டிங் பீப்புள். ஐ திங்க் மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். வணக்கம்.